ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீல் அலைன்மெண்ட், காரோட வீல் அலைன்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வீலோட வியர் அண்ட் டியர் கம்மி பண்ண முடியும், வீலோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன காரோட என்ன மாடல், என்ன வேரியண்ட், எந்த இயரோடதுன்னு சொல்லிட்டு நம்ம சாஃப்ட்வேரில் இருக்கும். ஸோ சாஃப்ட்வேரில் நம்ம அப்டேட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் எந்த கார்னு சொல்லி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம கார் எடுத்து வந்து நிப்பாட்டினதுக்கப்புறம் வீல் ஸ்டியரிங் கரெக்டாக இருக்குது, வீலோட அலைன்மெண்ட் எல்லாம் இந்த சென்சாருக்கு கரெக்ட் பண்ணி பேஸ் பண்ணி வச்சுட்டு ஸோ வீல் ஸ்ட்ரைட் பண்ணினதுக்கப்புறம் வீல் ஸ்டியரிங் லாக் பண்ணிடணும். ஸ்டியரிங் லாக், பிரேக் லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்சார்ஸ்லாம் ஃபிட் பண்ணுறோம். சென்சார்ஸ் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணோம்னா ஸோ அதை அனலைஸ் பண்ணுவோம். நம்ம அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். எப்படின்னா வீல் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் டர்ன் பண்ணணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சென்சார்லாம் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து சேஸா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு இதில் என்ன விஷயம்னா டோயிங் டோ அவுட், கேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். டோயிங் டோ அவுட்னா இந்த வீலோட ஃப்ரண்ட் சைடு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது வீல் வந்துட்டு வீல் அவுட் சைடில் இருக்கா இன்னரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ டோயிங் டோ அவுட் மட்டும்தான் நம்ம வீல் அலைன்மெண்ட்டில் மெயின் திங். அது போக சாம்பர் கேஸ்டர் சாம்பர்னு இருக்கும். சாம்பர் என்னன்னா ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது வீல் வந்துட்டு உள்ள வெளியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஸோ ஆல்ரெடி கேஸ்டர் அப்படின்னா டாப் வியூலேருந்து நம்ம பார்ப்போம். டாப் வியூலேருந்து பார்க்கும்போது வீல் வந்துட்டு உள்ளே இருக்கா வெளியே இருக்கா, ஸோ இப்படி இந்த அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நம்ம வீல் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து மெயின் காரில் பார்க்குறது வந்துட்டு டோ இன் டோ அவுட் தான். ஸோ டோ இன் டோ அவுட்டுக்கு இந்த சென்சார்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த சென்சார் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மீட்டரில் பேலன்ஸ், வீல் வந்து பேலன்ஸாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதே மாதிரி அந்த சைடு போட்டுட்டு ஆன் ஆஃப், இதில் ஆன் ஆஃப் இருக்கும், அதில் ஆன் மட்டும் நம்ம பண்ணோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிடுச்சுன்னா இதில் ரெட் லைட் எரியுற மாதிரி இப்போ க்ரீன் லைட் எரியும். ஸோ க்ரீன் லைட் எரியுச்சுன்னா பேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரண்ட் வீலுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இதை வந்து நம்ம இப்படி தான் இருக்கும் செட்டப்பு. ஸோ இது நம்ம லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீல் அலாயில் மட்டும் நம்ம போட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது மூவ் ஆகாது. மூவ் ஆச்சுன்னா இது மூவ் பண்ண விடாது. சப்போஸ் மூவ் ஆனாலும் நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட் ஆகிக்கும். ஸோ அதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சென்சார் வந்துட்டு பின்னாடி இருக்கிறத அனலைஸ் பண்ணிக்கும். பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கீழே போட்டு காரோட ஃப்ரண்ட் ஆக்சலில் தான் நம்ம டோயினோட போல்ட் வரும். ஸோ போல்ட்டை வந்துட்டு நம்ம சாஃப்ட்வேர்லேயே சொல்லுவோம், அது லூஸ் பண்ணுவோமா டைட் பண்ணுவோம், லெஃப்ட் அண்ட் ரைட் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ணதுக்கப்புறம் திரும்ப அகைன் ஸ்டேரிங் லாக் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட்டை டர்ன் பண்ணிட்டு திரும்ப வெஹிக்கிள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு இதை லாக் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லாக் வந்து மறக்காமல் எடுத்தால் மட்டும்தான் மூவ் பண்ணணும், இல்லைனா அலைன்மெண்ட்டோட இது டேமேஜ் ஆயிரும், காருக்கும் டேமேஜ் ஆயிரும். ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கார் ஃப்ரண்ட்டு பேக் மூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேரிங் ரைட் ஹேண்ட் பண்ணிட்டா சிஸ்டமில் அப்டேட் ஆயிரும். ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்ம கார் வந்துட்டு திரும்ப எதுவும் டேமேஜ் இருக்கா இல்லையான்னு அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆயிரும் அப்படின்னா இப்போ வெஹிக்கிளோட பொசிஷன் வந்து மாறிடும். ஸோ வி ஹேவ் ஃபியூ பராமீட்டர்ஸ் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா டோ இன், டோ அவுட், கேம்பர், கேஸ்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக நமக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறது தான் இந்த ஃபியூ பராமீட்டர்ஸ். ஸோ இதில் வந்து டோ இன், டோ அவுட்னு என்ன சார் அப்படின்னா ஆஸ் ஆல்ரெடி இந்த டோ இன் அப்படியே ஃப்ரண்ட் வீல் இப்படி இருக்குன்னா டோ இன்னில் ரெண்டு வீலும் இன்னரில் இருக்குது, தட் இஸ் டோ இன். டோ அவுட் அப்படிங்கிறது இன்னும் ஃப்ரண்ட் வீல் வந்து வெளியே போயிருக்கு, தட் இஸ் டோ அவுட். நெக்ஸ்ட் ஒன் கேம்பர், கேஸ்டர். இப்போ வெர்டிக்கல் டைரக்ஷன் இருந்து பார்க்குறோம். இந்த வீலோட வெர்டிக்கல் டைரக்ஷன் வந்து நான் பார்க்கும்போது இந்த வீல் வந்து அதோட ஆக்சஸ்க்கு இன்சைட் ஆர் அவுட்டர் இந்த ரெண்டுல பில்ட் ஆகிருக்குது அப்படின்னா தட் இஸ் கேம்பர். அனதர் ஒன்
ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த வீல் வந்து இன்னர் அவுட்டரில் வந்து பில்ட் ஆகிருக்குன்னா தட் இஸ் கேஸ்டர். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அட்ரஸ் பண்ணணும். அட்ரஸ் பண்ணலன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா, என்னென்னா அதனால நமக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் என்ன இருக்குது அப்படின்னா, வீல் வந்து வியர் அண்ட் டேர் ஆயிரும். ஸோ வியர் அண்ட் டேர் என்ன சார்னா, வீல் வந்து ஒன் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே தேஞ்சு போயிடும். ஸோ இப்போ ஒரு சைடு தேஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ் கிடைக்காது. இப்போ வந்து ஒரு ஈவன் சர்ஃபேஸ் ரோடில் வந்து நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சைடு வந்து டயர் ஃபுல்லாக தேஞ்சிருச்சு, ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த வந்து கிரியேட்ஸ் தி வைப்ரேஷன். ஸோ இப்போ வைப்ரேஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஸ்டீரிங் வந்து ப்ராப்பராக இருக்காது இல்லையா. ஸோ நம்ம என்டையர் கண்ட்ரோல் வந்து நம்ம ஸ்டீரிங்கில் இருக்குது. இப்போ டயர் அண்ட் டயர் வந்து வைப்ரேட் ஆகுது அப்படின்னா இப்போ ஸ்டீரிங் நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீல் அலைன்மெண்ட்டு வந்து ரெகுலராக பீரியடிக்கு நம்ம வந்து ரொட்டீனாக நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஏஸ் ஆல்ரெடி வி டிஸ்கஸ் இந்த சப்ஜெக்ட் கால் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரீகண்டிஷனிங். ப்ராப்பராக வந்து ஒரு ஷெட்யூல் பண்ணுவோம், பீரியட் ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் ஒன்று போவோம். இப்போ எவ்ரி 6 months வந்து நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த டைமில் வந்து இதெல்லாம் பண்ணணும். என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, வீல் அலைன்மெண்ட், வீல் பேலன்சிங். ஸோ இது எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு என்ன சொல்கிறது சர்வீசிங் ஒர்க் ஃபார் டு மெயின்டைன் தி சர்டன் வெஹிக்கிள் இன் குட் கண்டிஷன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து வெஹிக்கிள் வந்து ஒரு ப்ராப்பர் கண்டிஷனில் நம்ம அதோட லைஃப் ஸ்பேன் வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ரைட்.